என்ன மதிகா டீச்சர், இன்னைக்கு சீக்கிரமாவே வந்துட்டீங்க போல. 11க்கு கொஞ்சம் லேட்டா தானே கிளாஸ் ஆரம்பிக்கும்னாங்க. குட் மார்னிங் டீச்சர்ஸ். குட் மார்னிங் டீச்சர். எப்போ வந்தீங்க? குட் மார்னிங். இப்பதான் டீச்சர் வந்தேன். மல்லிகா டீச்சர், ஹாப்பி அனிவர்சரி. ஓ தேங்க்யூ டீச்சர். இன்னைக்கு உங்களுக்கு அனிவர்சரியா? ஆமா டீச்சர், இன்னைக்கு தான் எனக்கு அனிவர்சரி. ஓ அதான் இவ்ளோ மேக்கப்பா டீச்சர். உங்க சாரி உண்மையிலே சூப்பரா இருக்கு. அப்படியா, நல்லா இருக்கா? இது என்னோட ஹஸ்பண்ட் தான் எடுத்து கொடுத்தாங்க. அதோட என்னோட gift தான் இந்த நெக்லஸ். ஃபுல்லா டைமண்ட் தான். வாவ், பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்தாங்க டீச்சர், இது என்னோட சின்ன gift. ஐயோ டீச்சர், இதெல்லாம் எதுக்கு? இருக்கட்டும், இப்போ என்ன? இது ஒரு சின்ன gift தான். ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். ஐயா, பூலாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? பாத்தீங்களா, இன்னைக்கு நீங்க பூ கூட வைக்கல. அதனாலதான் நான் வாங்கிட்டு வர்றபடி ஆயிருக்கு. வர்ற வழியில ஒரு பிள்ளை அழகா வித்துட்டு இருந்தா, அதான் சரி கொஞ்சம் வாங்கலாமேன்ட்டு வாங்கினேன். உங்க ஞாபகம் தான் வந்துச்சு இன்னைக்கு. ஓ ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். அனிவர்சரின்னு தெரிஞ்சிருந்தா நானும் ஏதாவது உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிருப்பேனே. ஐயோ டீச்சர், நீங்க வேற. அவங்க கொடுத்த கிஃப்டே நான் வேணான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல நீங்க வேறையா? பூவும் ட்ரெஸ்ஸும் ரொம்ப அழகா இருக்கு. டீச்சர், இந்த உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேனே. என்ன டீச்சர்? ஏதாவது பாடத்தை பத்தியா? நீங்க 11th ஸ்டாண்டர்ட் எடுக்கிறவங்க, நான் இன்னும் 6th தான் எடுத்துட்டு இருக்கேன். என்கிட்ட என்ன டவுட் கேட்க போறீங்க? ஐயோ டீச்சர், பாடத்தை பத்திலாம் ஒன்றும் இல்லை. இந்த மூக்குத்தி மூக்கில் குத்துனீங்களே, ரொம்ப வலிச்சுதோ? ஓ, இதை பத்தி கேட்குறீங்களா? ஆமா டீச்சர், என்ன பண்றது, ஒரு ஆசை வந்துடுச்சு. இது நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணையில தான் குத்துனேன், உங்களுக்கு தெரியும்ல? அதான் தெரியுமே, அதான் கேட்குறேன். ரொம்ப வலி எடுத்துச்சோ? நானும் இந்த மாதிரி ஒன்று பண்ணலான்னு நினைக்கிறேன். அது ஒரு நாள் தான் வலி இருந்துச்சு, அதுக்கப்புறம் சரியா வந்துட்டு. நீங்களும் குத்தன்னா குத்துங்க. டீச்சர் டீச்சர். ஏய் தீபி, நீ என்ன இங்க பண்ற? டீச்சர், எங்க அம்மா வந்திருக்காங்க. டீச்சர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டீச்சர். அட தீபி அம்மா, வாங்க வாங்க. டீச்சர், ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்ட்டு தான் கூட்டிட்டு வந்த தீபிய. என்ன முக்கியமான விஷயம் அப்படி? தீபி, என்னாச்சு? வீட்ல ஏதாவது சேட்டை பண்ணிட்டியா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. நான் என்ன சேட்டை பண்ண போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண கிடையாது. அப்புறம் என்ன, உங்க அம்மா காலையிலே வந்திருக்காங்க? டீச்சர், ஏதோ தீபி டேட் குரூப் போகணும் அப்படி இப்படின்னு சொன்னீங்களா? அவ வீட்ல வந்து ஒரே அழுக. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவ கொஞ்சம் நல்ல படிப்பு படிக்கணும்ட்டு தான் நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம். அதனால கொஞ்சம் பார்த்து ஃபர்ஸ்ட் குரூப்ல போட முடியுமான்னு கேட்கலான்ட்டு தான் வந்தேன். தீபி அம்மா, சொல்றேன்ட்டு தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. தீபி மார்க் எத்தனை 10th? ரொம்ப கம்மியான மார்க் தானே. அதுக்கு எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் குரூப் போடலான்ட்டு கேக்குறீங்க? நீங்க கேக்குறதே கொஞ்சம் ஓவரா தானே இருக்கு. அதானே, கம்மியான மார்க் எடுத்தோம்னா அதுக்கு தக்கன உள்ள குரூப்பா தானே எடுக்க முடியும். அதென்ன ஃபர்ஸ்ட் குரூப் கேக்குறீங்க? அவ்வளோ தூரம் நீங்க ஃபர்ஸ்ட் குரூப் கேட்கறதா இருந்தோம்னா தீபி நல்லா படிச்சிருக்கணுமா இல்லையா? அவ நல்லாவும் படிக்கல. நீங்க வந்து கேட்கறதும் தப்பான விஷயமா இருக்க. இங்க பாருங்க, தேர்ட் குரூப் ஒன்றும் ரொம்ப கீழெல்லாம் இல்லை. இப்போ தேர்ட் குரூப் படித்த பிள்ளைங்களும் நல்ல மார்க் எடுத்து நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்க. அதனால தீபியை தேர்ட் குரூப்லேயே விடுங்க. அவள் நல்லபடியாக படிப்பா. அவளோட கெப்பாசிட்டிக்கும் அதான் நல்லது. என்ன தீபி, உனக்கு தேர்ட் குரூப்ல இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லையா? எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது டீச்சர். எனக்கு ஃபர்ஸ்ட் குரூப் போகணும்னு நல்ல ஆசையா இருந்துச்சு. ஆனா மல்லிகா டீச்சர் தான் தேர்ட் குரூப்ல தான் கண்டிப்பா போகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? டீச்சர், நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான். தீபி ஒன்றும் நிறைய மார்க்லாம் இல்லை, கம்மியான மார்க் தான். அதை நான் ஒத்துக்கிடுறேன், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஆனா அவ ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கணும்ட்டு எனக்கும் ரொம்ப ஆசை. அதனால தான் சொல்றேன். காலேஜ் எல்லாம் சேர்க்கணும்னா பூமாரியும் தீபியும் ஒன்னாதான் சேர்ப்போம். வீட்டில் தனித்தனியா போச்சுங்கன்னா பிள்ளைங்க சரி வராதுங்க. அதனால தான் சொல்றேன், பின்னாடி நடக்கிறத முன்னாடியே யோசிக்கணும்ல. கொஞ்சம் நீங்க பார்த்து ஃபர்ஸ்ட் குரூப்ல போடுங்க. படிக்க வேண்டியது அவளோட கடமை. அவ கண்டிப்பா நல்லபடியா படிப்பா. அதுக்கு தக்கன உள்ள டியூஷன் அப்படி இப்படின்னு நான் போய் சேர்த்து விடுறேன் தீபியை. இங்க பாருங்க தீபி அம்மா, எங்களுக்கும் ஆசைதான் தீபியை ஃபர்ஸ்ட் குரூப்ல போடணும்ட்டு. ஆனா இப்போ உள்ள சூழ்நிலை அப்படி கிடையாது. ஏற்கனவே நிறைய பிள்ளைங்க ரெக்கமெண்ட் எக்கச்சக்க பேரை ஃபர்ஸ்ட் குரூப்ல போட்டாச்சு. செகண்ட் குரூப்புக்கு தேர்ட் குரூப்புக்கு ஆட்கள்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க. அதனால ஏற்கனவே புது பிள்ளைங்க வேற வந்திருக்காங்க. அதான் சொல்றேன், தீபி பேசாம தேர்ட் குரூப்ல இருக்கட்டுமே. தீபி, நீ தேர்ட் குரூப்ல இருந்துக்கோயா. நான் தேர்ட் குரூப்புக்கெல்லாம் போக மாட்டேன், எனக்கு பிடிக்காது. இங்க பாரு தீபி, நீ கம்மியான மார்க் தானே எடுத்திருக்க. நீ ஏன் தேர்ட் குரூப் போகலன்னா எப்படி? உன்னை விட கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்த பிள்ளைங்களெல்லாம் தேர்ட் குரூப்ல தான் போட்டிருக்கோம். அதுங்களும் சரின்னு சொல்லிட்டுங்க. நீ மட்டும்தான் இப்படி அம்மாவோட வந்து நிக்கிற. டீச்சர், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியதான் செய்யுது. நான் இல்லைன்னா நான் தட்டிலாம் கழிக்க மாட்டேன். ஆனா தீபி ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கணும்ட்டு எங்களுக்கு ரொம்ப ஆசை. அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் நீங்க தயவு பண்ணி இவ்வளோ ஃபர்ஸ்ட் குரூப்ல கொண்டு போட்டுருங்க. போடுறத பத்தி பிரச்சனை இல்லை, இதெல்லாம் முதல்ல முடிவெடுத்தாச்சு. நேற்று முந்தானத்துல நீங்க என்ன பண்ணீங்க? சும்மாவா இருந்தீங்க வீட்டில்? அப்பவே வந்து பேசியிருக்க வேணே டீச்சர்ஸ்கிட்ட. இப்போ எல்லாத்துக்கும் கிளாஸ் எல்லாம் பிரிச்சாச்சு, இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கீங்க.
டீச்சர் சொன்ன மாதிரி அதான் இப்ப பிரச்சனை. கிளாஸ் எல்லாம் பிரிச்சாச்சு. இப்போ உட்காந்து குழப்படி பண்ணிட்டு இருக்க முடியுமா? தேர்ட் குரூப்ல படிக்கிற பிள்ளைங்களும் நல்லா தான் படிக்குங்க. நீங்க ஏன் தேர்ட் குரூப் ரொம்ப கீழே நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைக்காதீங்க. எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான். எனக்கு ஃபர்ஸ்ட் குரூப் தான் எடுக்கணும்னு ஆசைங்கல்ல. அப்புறம் என்னவா? இல்லன்னா நாங்க வேற ஸ்கூலுக்கு போவோம். இடி டிபி சும்மா ரெடி. என்னம்மா இவங்க ரொம்ப ஓவரா பேசிட்டே இருக்காங்க. டிபி எதுக்கு இப்ப தேவையில்லாம கோவப்பட்டு இருக்க? என்ன டீச்சர், நாத்து ஃபுல்லா நான் உங்ககிட்ட எவ்வளவு தூரம் சொன்னேன் எனக்கு ஃபர்ஸ்ட் குரூப் தான் எடுக்கணும்னு நல்ல ஆசையா இருக்குன்னு. கொஞ்சமாச்சும் என் பேச்ச காது கொடுத்து கேட்டீங்களா? அந்த மிது வர கூட இல்ல. அவளுக்கு மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் குரூப்ல சீட் வச்சிருக்கீங்கல்ல. உன்கிட்ட சொன்னேனா ஃபர்ஸ்ட் குரூப்ல சீட் வச்சிருக்கோன்ட்டு? ஆமா பின்ன எனக்கு தான் அது நல்லா தெரியுமா நீங்க சீட் வச்சிருக்கிறது. நீங்க வேணா புது டீச்சர்ட்ட வேணா கேட்டு பாருங்க, அவங்களுக்கு நல்லா கூட தெரியும். மிதுனா யாரு? அந்த எல்லோ கலர்ல ஹேர் இருக்குமே அவளா? ஆமா, அவ செகண்ட் மார்க்ல. வேற எப்படி அவள தேர்ட் குரூப்ல போட முடியும்? நல்ல கதையா இருக்க. அவ செகண்ட் மார்க் எடுத்தா என்ன? எங்க அம்மா தான் எனக்காக வந்து பேசிட்டு இருக்காங்கல்ல. அவ புதுசா தான் வந்தா நம்ம ஸ்கூலுக்கு. அவ வந்து ஒரே ஒரு வருஷம் தான் ஆச்சு. அவளுக்கு நீங்க இப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா எங்க அம்மாவும் நானும் எவ்வளவு நாளா இங்கே தானே இருக்கோம். நான் அதுவும் இல்லாம சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா என்ன இங்க தானே படிக்க வைக்கிறாங்க. அப்ப எனக்கு வந்து ஒரே ஒரு சீட் தர கூடாதா? என்ன தீபி எலெக்ஷன்ல நிக்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் குரூப் தான் வேணும். இல்லனா நானும் எங்க அம்மாவும் என்ன வேற ஸ்கூல்ல கொண்டு சேர்க்க சொல்லிடுவேன். டீச்சர் டிபி சொல்றதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அவ சின்ன பிள்ளை மாதிரி ஏதாவது பேசிட்டே தான் இருப்பா. வேற ஸ்கூலுங்கிறதெல்லாம் நான் மைண்ட் செட்ல எடுத்துக்கிடல. டிபி எப்படியாச்சும் டாக்டர் படிக்கணும்னு தான் எனக்கு ஆசை. இல்லனா இன்ஜினியராக ஆகணும். அதான் என்னோட ஆசை. நீங்க கொஞ்சம் தயவு பண்ணி அவளையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் குரூப்ல போட்டுருங்களேன். இனிமே அவளோட படிப்பை பாருங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம் அதுல எல்லாம் அவ கம்மியா மார்க் எடுத்தானா நீங்களே மாத்திக்கோங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி சொல்லாத. அப்புறமா நான் கம்மியான மார்க் எடுத்தோம்னா டீச்சர் என்ன மாத்தி போட்டாங்கன்னா நான் என்ன செய்யவா? மண்டில கொட்டுவேன். ஒழுங்கான மார்க் எடுக்கிற வழியை பாரு. இப்படி வந்து என்ன கேவலப்படுத்திட்டு இருக்காத. எந்த பிள்ளைகளாவது அவங்களோட பேரண்ட் ஸ்கூலுக்கு கூட்டு வந்து இப்படி எல்லாம் கெஞ்ச வைக்கிறாங்களா? ஒன்னால தாண்டி எனக்கு மானம் மரியாதை எல்லாம் போச்சு. பூமாரி பாரு அழகா ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தா, அழகான மார்க் எடுத்தா. ஆமா அவ கிடைக்கா. ஆமா உனக்கு கிடைக்கா. ஒழுங்கா அங்க பாருடி டீச்சரை. இன்னும் இந்த ஃபர்ஸ்ட் குரூப் பெரிய இது மாதிரி கெஞ்ச வைக்கிறாங்க. அதை தூக்கி தந்தா என்னவா? தேர்ட் குரூப்ல ஒரே ஒரு பிள்ளை குறைஞ்சதுனால என்ன அந்த குரூப்பே குறைஞ்சா போயிரு போகுது. டீச்சர் என்ன டீச்சர் பண்ணலாம்? உங்க அம்மா வேற இவ்வளவு தூரம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. டீச்சர் அவங்க வந்து கேட்க தான் செய்வாங்க. அதுக்காக நம்ம அப்படியே தூக்கிலாம் கொடுத்துட முடியாது, புரியுதா? இப்படியே தான் நீங்க மீனுக்கும் இடம் கொடுத்தீங்க. அவளும் கம்மி மார்க் தான். இப்போ என்ன பிரச்சனை? நீங்க தான் கிளாஸ் டீச்சர். எல்லாத்தையும் நீங்க சமாளிச்சுக்கிடுவீங்களா? இந்த பிள்ளைங்கள்லாம் மார்க் கம்மியா எடுத்தோம்னா அப்புறம் ஹெட் மாஸ்டர் உங்களை தான் பிடிச்சி திட்டுவாங்க. இவங்களை யார் ஃபர்ஸ்ட் குரூப்ல போட சொன்னான்ட்டு. அதை பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா போட்டுக்கிடலாம். ஆமா அது வேற இருக்க. இந்த பிள்ளைங்கள்லாம் நான் சொல்றது கேட்டா தானே அதுங்க கேட்க கூட செய்யாதுங்களே. மீனோட அம்மா ரொம்ப சொன்னதுனால தான் சரி நானும் சரின்னு சொன்னேன். இப்போ தீபி அம்மாவும் ரொம்ப கெஞ்சுறதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பேரண்ட்ஸ் எப்படி கெஞ்ச விடக்கூடாதுல்ல. அதனால தான் தீபி பண்ண தப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? இவ கம்மியா மார்க் எடுத்தது இவளோட தப்பு தானே. அதெல்லாம் எனக்கு புரியுதுதான். ஆனா இப்ப தீபியை ஃபர்ஸ்ட் குரூப்ல போடுறதுனால பெரிய பிரச்சனை வரும். பரவாயில்லையா? ஏற்கனவே அவளுக்கும் பூமாரிக்கும் சுத்தமா ஆகாது. ஒரே சண்டை வரும். அது ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் நம்பர் அவ மார்க்கே எடுக்க மாட்டா. ஒழுங்கா படிக்க கூட மாட்டா. அதை உங்களுக்கு கவலை இல்லைன்னா போட்டுக்கிடலாம். சரி டீச்சர் என்ன பண்றது? அவங்க அம்மா வேற இவ்வளோ தூரம் கெஞ்சிட்டே இருக்காங்கல்ல. நம்ம போடாம இருந்தா ஏதாவது தப்பாயிடும். அதுக்கப்புறம் ஸ்கூலை விட்டே வேற ஸ்கூல் போறேன் அப்படி இப்படின்னு வேற தீபி மிரட்டுறா. அப்படி ஏதாவது போயிட்டாங்கன்னா ஹெட் மாஸ்டர் அதுக்கும் சேர்த்து தானே நம்மளை திட்டுவாங்க. ஏற்கனவே பிள்ளைங்க 11th ரொம்ப கம்மியா இருக்குதுங்கன்னு நேற்று தானே மீட்டிங்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா சொல்லிட்டு தான் இருந்தாங்க. சரி என்ன பண்றது? இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள் வேற. இவங்க அம்மா கெஞ்சுறதை பார்த்தா நம்ம கொடுக்காம இருக்கிறதுக்கும் கொஞ்சம் மனசு வரல. சரி தீபி வேணா ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கட்டும். நான் வேணா நேமா அழிச்சு எழுதிடுறேன். சரி தீபி அம்மா நீங்க இவ்வளவு தூரம் கேட்டதுனால தீபிக்கு ஃபர்ஸ்ட் குரூப் தர்றேன். ஆனா நீங்க வெளியே போய் யார்கிட்டயும் சொல்லாதீங்க தீபியை ஃபர்ஸ்ட் குரூப்ல போட்டதை. இல்ல போய் சொல்றேன். டீச்சர் ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். நான் வந்து பேசினேங்கிறதுக்காண்டி நீங்க குரூப் மாத்துறது ரொம்ப பெரிய விஷயம் தான். நான்லாம் மாத்தல, மல்லிகா டீச்சர் தான் மாத்தினாங்க. அவங்களுக்கு வேணா தேங்க்ஸ் சொல்லுங்க. மல்லிகா டீச்சர் ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். இருக்கட்டும் பரவாயில்ல. ஆனா ஒண்ணு டிபி படிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அவ நல்லா படிக்கணும் சரியா? அதெல்லாம் அவ நல்லா படிச்சிருவா. நல்ல வேலை. ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு நினைச்சேன் இவ்வளவு குரூப் மாத்துறது. ரொம்ப ஈஸி படுத்திட்டீங்க. இல்லைன்னா வீட்டுல இவள்கிட்ட ஆண்ட முடியாது. நேரத்துல இருந்து வீட்லயே ஒரே சண்டை.
இங்கேயும் சண்டை தான் போடுறா. கொஞ்சம் சொல்லி வைங்க கிளாஸ் ரூம்ல எப்படி இருக்கணும்ட்டு. இங்க பாரு, ஒழுங்கா இருக்கணும் சரியா? அப்போ மாறிட்ட ஒரே சண்டை போடக்கூடாது, ஒழுங்கா இருக்கணும் புரியுதா? என்ன பண்றது டீச்சர், இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கா. எப்பதான் மாற போறாளோ தெரியல, கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் தான் கிளாஸ் டீச்சர், நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர்.